Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் மீண்டும் இந்த நாளிலே கூடி வர கர்த்தர் நமக்கு தந்த பெரிய பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நிலையிலாவது கர்த்தருடைய பாதத்தை தேட, வேதத்தை நாட, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நெருக்கங்கள், தடைகள் எல்லாவற்றையும் விரைவில் நீக்குவதற்கு தேவையான சாதக சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணட்டும். கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30 முதல் 38 வரையுள்ள வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். மோசேயின் வாழ்க்கையில் ஸ்தேவான் பிரித்து காட்டுவது போல 40 ஆண்டு கட்டங்கள். அதில் 3வது கட்டத்தில் ஆண்டவர் மோசேயை எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். முதல் 40 ஆண்டு கட்டத்தில் கர்த்தர் எதிர்பாராத என்கிற நிலைமைகளில், சூழ்நிலைகளில், செயல்பாடுகளில் அவனை உருவாக்கினார். 2வது 40 ஆண்டில் அவனுக்கு உடையது என்று அவன் நம்பி சார்ந்திருந்தவைகளை அவனை விட்டு காலி பண்ணினார். Hallelujah. The first 40 years God was preparing Moses through unexpected situations, unexpected events, unexpected happenings. And the second 40-year period, the method God used was to empty Moses. All that he thought he had and he could use to achieve them, God drained all of those. அவன் உள்ள வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் ஆண்டவர் காலி பண்ணிவிட்டார். And in the third 40-year period, 3வது 40 ஆண்டு காலத்தில் கர்த்தர் அவனை எப்படி ஆயத்தம் பண்ணினார். ஜனங்கள் விரட்டின அந்த மோசேயை தன் வாழ்க்கையிலே யாருக்கு உதவி செய்ய போனானோ அவர்களால் கேள்வி கேட்கப்பட்டு ஏற்க மறுத்த அல்லது புறம் தள்ளின அந்த மோசேயை கர்த்தர் அவர்களுக்கு தலைவனாகவும் இரட்சகனாகவும் மாற்றினார். இந்த மோசே தான், வேறு எந்த மோசேயும் அல்ல, இவனே தான் என்று கர்த்தர் நாம் கடந்த வாரம் பார்த்த பகுதியிலே மோசேயை சுட்டி காண்பித்து மக்கள் மனதில் குறைவாய் நினைக்கப்பட்டிருந்த அந்த மோசேயை எல்லாருடைய மனதிலும் உயர்ந்தவனாக, மேன்மைக்குரியவனாக, அவனை விட்டால் வேறு எவரும் இல்லாத நிலையிலே தேவன் உயர்த்தி காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிலையில் அவனை உருவாக்குவதற்கு ஆண்டவர் செய்தது 3வது 40 ஆண்டு காலத்தில் கர்த்தர் அவனை முதலாவது தகுதிப்படுத்துகிறார். God equipped him. God gave him whatever he needed to carry out the given task. கொடுக்கப்பட்ட அந்த பணியை முடிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் செய்ய அவனுக்கு தேவையானவைகளை கர்த்தர் கொடுத்தார். அவன் மனதிலே தேவன் தம்முடைய வரைபடத்தை கொடுத்தார். தான் என்ன செய்ய இருக்கிறேன் என்கிற திட்டத்தை அவன் மனதிலே கொடுத்தார். அவன் உள்ளத்திலே நான் அவன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்கிற விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்பிக்கையை கொடுத்தார். அற்புதங்களை செய்வதற்கு அதிகாரத்தையும் அடையாளங்களையும் கொடுத்தார். பேசுவதற்கு அவனோடு ஆரோனை கொடுத்தார். இப்படி God gave whatever was necessary and was equipping Moses. அதை போலவே அடுத்தாற்போல் கர்த்தர் அவனுடைய நிலைமைக்கு, அவனுடைய வார்த்தைக்கு, அவனுடைய சொல்லுக்கு அதிகாரம் உண்டு என்கிற அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். That people will honor, obey Moses' words. கர்த்தர் மோசேயோடு பேச, மோசே மக்களோடு பேசினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. God affixed a seal of approval upon whatever Moses said. அவன் பேசினவைகளில், அவன் எடுத்த முடிவுகளில் தேவனுடைய அங்கீகார முத்திரை இருந்தது என்பதை பார்த்தோம். God was empowering Moses. அதற்கடுத்தாற்போல் கர்த்தர் அவனை உருவாக்கின விதம், தேவன் அவனை உயர்த்தினார். God exalted him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேறு எந்த மனிதனுக்கும் இல்லாத உயர்வை கர்த்தர் இஸ்ரவேலிலே மோசேக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த 3 நிலையிலே தகுதிப்படுத்தி, அதிகாரப்படுத்தி, உயர்த்தி கர்த்தர் 3வது 40 ஆண்டு காலத்தில் மோசேயை ஆயத்தப்படுத்தினார்,
பயன்படுத்த துவங்கினார் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். நமக்கு உரியது இது இருந்தால் சாதித்து விடலாம் என்று நாம் நினைத்து ஆண்டவரை விட அவைகளை நம்பி இருக்கும்போது தேவன் அவைகளை காலி பண்ணிவிட்டு அவர் விரும்பும் நன்மையானவைகளையும் காரியங்களை சாதிக்கக்கூடியவைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார், தகுதிப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39 முதல் 43வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 7 39 through 43. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலிருந்து 40 வருஷம் வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரும்புகளாகிய மோலாகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. இந்த மாலையிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கர்த்தாவே குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புவதை காண எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கும். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். 3வது 40 ஆண்டு காலத்தில் பின்பகுதியிலே நடந்தவைகளை ஸ்தேவான் இந்த பகுதியில் சொல்ல காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரைக்கும் முதல் 2வது 3வது 40 ஆண்டு காலத்தில் கூறின போது அல்லது அதை குறிப்பிட்ட போது இந்த நாட்களில் கர்த்தர் மோசேக்கு என்ன செய்தார், மோசே என்ன செய்தார் என்பதை பிரதானப்படுத்தி சொல்லியிருக்க காண்கிறோம். இப்பொழுது 3வது 40 ஆண்டு காலத்தில் அவரால் நடத்தப்பட்ட இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து விரிவாக அல்லது குறிப்பாக சொல்ல காண்கிறோம். What the people did, people that Moses led, what did they do? Hallelujah. That gains importance or significance in this passage. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிலாக்கியம் பெற்ற ஜனங்கள். They were the most privileged people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் என்ன? They had a wonderful and a unique leader. அவர்களுக்கு தலை சிறந்த இணையற்ற ஒரு தலைவனை கர்த்தர் கொடுத்திருந்தார். They enjoyed the leadership that was totally guided by God. ஆண்டவரே நேரடியாக இருந்து நடத்தி இருந்தால் எப்படி நடத்தி இருப்பாரோ அதை போன்ற ஆண்டவரோடு நெருக்க தொடர்புடைய தலைமைத்துவத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த உலகத்திலும் பல இடங்களிலும் பார்க்கிறோம். There are many leaders and we find wonderful and excellent leadership in many areas of the world. But none would come closer to the leadership of Moses. Hallelujah. மோசேயின் தலைமைத்துவத்திற்கு பக்கத்தில் அவை வர முடியாது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், உலகத்தில் நாம் காணும் எல்லாம் திறமையால் ஞானத்தால் அமைந்தவை. ஆனால் மோசேயின் தலைமைத்துவம் என்பது கர்த்தரோடு உள்ள நெருங்கின உறவினால் அமைந்தது. கர்த்தர் பேசுவார், மோசே அதை ஜனங்களுக்கு சொல்வார். கர்த்தர் கிரியை செய்வார், ஆண்டவர் பரிகாரம் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே எதையும் சாதிக்க அவசியம் இல்லை, கர்த்தர் அதை செய்வார். மோசே எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை, கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய 100% பின்னணி ஒத்தாசையோடு நடந்த ஒரு தலைமைத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அவர்களுக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியம்.
430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து கதறுகிறார்கள். அந்த தேசத்தில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து யுத்தம் செய்யாமலே கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். God brought them out of the land of Egypt without they having to fight with Pharaoh or Egyptians. It was the marvelous hand of God that led them. In a sense, God used Moses to lead them out. கர்த்தர் மோசேயை பயன்படுத்தி அற்புதமான தேவனுடைய பலத்த கரத்தின் கிரியையினாலே வெளியே கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, வெளியே கொண்டு வந்ததிலிருந்து இந்த 40 ஆண்டுகளும் தேவையான அற்புதங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதிசயங்களை கர்த்தர் மோசேயின் மூலம் செய்தார், இஸ்ரவேல் நடுவிலே செய்தார். அவர்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. They were delivered by the marvelous hand of God and they experienced personally the wonderful working grace, might and the power of God. God who met their needs. God who provided for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் இவைகளை அனுபவிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஸ்லாக்கியம் கொடுத்தார். 3வது ஸ்லாக்கியம் என்ன? கடந்த வாரத்தில் பார்த்து 38வது வசனத்தில் தேவன் அவர்களை வனாந்தரத்தில் உள்ள சபை என்று அழைக்கிறார். It's not just a group of people, ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ ஒரு மந்தை என்று அல்ல. அவர்கள் தேவனுடைய சபையாக, they were considered as the church of God in the wilderness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மட்டுமா? அதே வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ வாக்கியங்களை கொடுத்திருந்தார். எத்தனையோ நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் இருந்தன, அவைகளுக்கெல்லாம் கோட்பாடுகள் கிடைத்தது, போதனைகள் கிடைத்தது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ வெறும் போதனைகளும் கோட்பாடுகளும் அல்ல, அவர்களுக்கு ஜீவ வாக்கியங்கள் கிடைத்தது. ஜீவ தேவன் தம்முடைய வார்த்தையை, ஜீவன் அளிக்கும் வார்த்தையை இஸ்ரவேலருக்கு கொடுத்திருந்தார். The people of God, Israel, had the living word of God. What a privilege. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜீவ வாக்கியம் என்பது என்ன? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு காலம் ஒளிந்து போகாமல் நிலைத்திருக்கும், நிறைவேறும் கர்த்தருடைய வார்த்தை இது. இப்படி மேன்மையான ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். Greatly privileged people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த வாசிக்க கேட்ட வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள், இவ்வளவு மேன்மையான பாக்கியத்தை பெற்றிருந்த ஜனங்கள் திடீரென்று மாறுபாடு உள்ளவர்களாக, கோணல் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். Such a privileged people suddenly turned out to be perverted people. அவர்கள் கோணலானவர்களாக, மாறுபாடானவர்களாக மாறிவிட்டார்கள். From a state of privilege to a state of perversion. ஸ்லாக்கியம் பெற்ற நிலையிலிருந்து மிகவும் மாறுபாடான நிலைக்கு இவர்கள் மாறிவிட்டார்கள். நான் சொன்ன இந்த ஸ்லாக்கியங்களை நினைக்கும் போது, கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை தந்தபோது, கர்த்தர் அவர்களுக்காக அற்புதங்களை செய்தபோது, தேவைகளை சந்தித்த போது, கர்த்தருடைய வார்த்தையை நேரடியாக அவர்கள் கேட்டபோது, இனிஷியலி அதை கேட்கும்போது ஆரம்பத்தில் அவர்களுடைய கிரியை, பிரதிக்கிரியை சந்தோஷமானதாக இருந்தது, பயபக்திக்குரியதாக இருந்தது, கர்த்தருக்கு மகிமை கொடுப்பதாக இருந்தது, தேவ பக்தி நிறைந்ததாக இருந்தது. The initial response of these people, hallelujah, when they received or enjoyed all these privileges was one of reverence, respect for God. They glorified God. They rejoiced in the presence of God. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவன. 39 வசனத்திலிருந்து பார்த்தால், ஒன் இன்சிடென்ஸ், மகிழ்ச்சியாக பரவசத்தோடு இந்த ஆண்டவரை பின்பற்றி அவர் தந்த நன்மைகளை அனுபவித்த இந்த கூட்டம், ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ஸ். வாட் வாஸ் தட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த செயல் என்ன? ஆண்டவரோடு பேசுவதற்கு மலையில் ஏறின மோசே 40 நாளாகியும் வரவில்லை. அந்த மோசேக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அடையாளமும் அவர்களுக்கு இல்லை. இந்த ஒரு செயல், this one incident, that they did not know anything about Moses, what happened to Moses. இந்த ஒரு செயல் அவளுடைய பக்தி, பரவசம், தேவனுக்கு கொடுக்கும் மரியாதை அத்தனையும் எங்கேயோ போட்டுவிட்டு எதிர் திசையை நோக்கி, முரணான திசை நோக்கி போகும்படி செய்துவிட்டது.
இந்த மாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது, நமக்கு பதில் கொடுக்கும்போது, நமக்கு அற்புதங்களை செய்யும் போது, நம்மோடு நேரடியாக பேசும்போது பரவசம், மகிழ்ச்சி, துதி, ஆனந்தம், சந்தோஷம், சாட்சி எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் when something that we did not expect happen, நாம் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது திடீரென்று அத்தனை கிரியம், அத்தனை பரவசம், பயபக்தி எல்லாம் நின்று அதற்கு மாறான திசையிலே வேதனை, வருத்தம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தை, செயல் அனைத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே வந்து விடுகிறது. அதுதான் இந்த நாளிலே வாசிக்க கேட்ட வசனத்தில் இருக்கும் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸோடஸ் 32:1-2, யாத்திராகமம் 32:1-2 வசனங்களிலே, மலைக்கு போன மோசே இன்னும் வரவில்லை, ஆண்டவரை சந்திக்க போன மோசே இன்னும் வரவில்லை. அந்த ஒரு நிகழ்ச்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தபோது இப்பொழுதுதான் உண்மையான ரெஸ்பான்ஸ் வருகிறது. The initial response was okay, commendable, but the real response came out only when something unexpected happened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான பிரதிக்கிரியை, எதிர்பாராத ஒன்று நடந்தபோது அது வெளியே வந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதை குறித்து நாம் எப்பொழுதும் கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் சீஷரை பயன்படுத்தின போது, அற்புதங்களை செய்ய அனுப்பின போது, அவரோடு அழைத்து கொண்டு சென்ற போது, போதனை செய்த போது, இவர்களை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது the disciples rejoiced. அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, எதற்கும் கவலை இல்லை. ஜீசஸ் took care of their needs. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஜீசஸ் was crucified. அவரை சிலுவைக்கு கொண்டு போனார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், இயேசுவை அடக்கம் செய்தாய்விட்டது. அதை அறிந்த உடனே இதுவரை இருந்த பக்தி, இதுவரை இருந்த விசுவாசம், இதுவரை ஆண்டவரை சேவிப்பதற்காக இருந்த துடிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் எங்கே போனதென்றே தெரியவில்லை. In Luke chapter 24 verses 21, 22, 23, 21, 22, 23 வசனங்களிலே 2 பேர் எம்மாவூருக்கு போகிறார்கள். தலையை தொங்கவிட்டு கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் அருகிலே வந்து இருக்கிறார், உயிர் தெழுந்தவர். அவர்களோடு பேசி போகும்போது அவருடைய வார்த்தையெல்லாம் விரக்தியின் வார்த்தைகளாக, வேர்ட்ஸ் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வெளியே வருவதை நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இவரை நம்பி இருந்தோம், கிட்டத்தட்ட நம்பி ஏமாந்து போனோம் என்று சொல்லாமல் சொல்லும் நிலையிலே அவருடைய வாஞ்சை, அவருடைய தீர்மானம் எல்லாம் முரணான திசையிலே, from privileged state to a perverted state, அவர்கள் கோணலாக மாறினதை காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நிலை நமக்கு வராதபடி கர்த்தருடைய ஜனங்கள் தேவ கிருபையை சார்ந்து காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு செயல் இஸ்ரவேலரின் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்பட செய்தது என்பதை பார்ப்போமாக. முதலாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, their inner response. 39வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 39வது வசனத்திலே இஸ்ரவேலரின் 3 விதமான கிரியை, 3 kinds of response. கர்த்தர் அதை அவர்களுக்கு நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ம் அவர்கள் மனதிலே எழும்பினது, அவர்கள் உள்ளத்திலே எழும்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருடைய யோசனை இதற்கு காரணமாக இருந்தது. It was the evidence of their inner response to the unexpected event. Not knowing anything about Moses, மோசேயை குறித்து தெரியவில்லை என்கிற இந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் உள்ளத்திலிருந்து எழுந்த பிரதிக்கிரியை காண்கிறோம். 3. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன? முதலாவது பார்க்கிறோம், பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல், they refused to obey. They refused to obey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீழ்ப்படியும் மனது, இதுவரை ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் மனது இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல், அவர்களுக்கு அந்த மனது போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. They did not want to obey. கீழ்ப்படிய மனதாயிராமல், something from the inside, அவருடைய மனதில் இருந்து வந்தது. கர்த்தருக்கு மகிமை.
நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது போன்ற கிரியைகள் வரும்போது எதிர்பாராத நிகழ்ச்சிகளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, நாம் திரும்பி விட்டோமா அல்லது சரியாகத்தான் இருக்கிறோமா என்று கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கும் அடையாளங்களில் ஒன்று நம்முடைய மனது கர்த்தருக்கு கீழ்ப்படிய, கர்த்தர் நமக்கு சொன்னதற்கு கீழ்ப்படிய முன்போல உற்சாகத்தோடு ஆவலோடு ஆர்வத்தோடு இருக்கிறதா என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே in 1 King chapter 12 and verse 12 ரெகோபெயாமை, சாலமோனின் மகன் ரெகோபெயாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு முதியோர் அவனிடத்தில் வந்து, உன் தகப்பன் இப்படி இப்படி நடந்தார், நீ இன்னென்ன பிரகாரம் நடந்தால் ஜனங்கள் உனக்கு செவி கொடுப்பார்கள், நீ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனால் ரெகோபெயாமோ அவர்கள் சொன்ன ஆலோசனையை அவன் ஏற்க மனது அவனுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. He did not want to pay heed to the counsel of the elders. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மனதில் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவனோடு படித்தவர்கள், அவனோடு வளர்ந்தவர்கள், அவனோடு விளையாடினவர்கள், அந்த இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளின் வார்த்தையை அவன் கேட்க மனதாய் இருந்தான். அறிவுடைய, அனுபவமுடைய, தேவ பக்தியுடைய மனிதர்களின் வார்த்தையை கேட்க மனதில்லை. refusing to obey the truth, சத்தியத்தை, உண்மையை, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய மனது நமக்கு மிக முக்கியம். அதை இழந்து விடாதிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 King chapter 20 and verse 36 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே தீர்க்கதரிசி ஒருவன் அங்கிருந்த ராஜாவை பார்த்து, அல்ல அங்க ஒரு மனிதனை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீ என்னை அடி என்கிறான். இவர் தீர்க்கதரிசி என்று அறிந்து அவரை நான் எப்படி அடிப்பேன் என்று அவன் அடிக்காமற் போகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மனதில்லாமற் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பின்பு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனது அவசியம். Here we find a person who did not have the mind or heart to obey God. கர்த்தருக்கு மகிமை. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:22, மார்க் chapter 10:22. ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஆண்டவரிடத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறான். கேட்கிறான், வழி கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறார். எல்லாவற்றையும் நன்றாக கவனித்து கேட்டவன். அதுவரை இயேசு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவன். இப்பொழுது கர்த்தர் தனக்கு சொன்ன அந்த ஒரு ஆலோசனையை கேட்டபோது அவன் மனமடிந்து he went away sorrowful. அவன் மனதில் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஆசை இல்லை. அது மடங்கி போனது, செத்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He did not have the heart to obey Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்திய சபை உற்சாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை, தேவனை துடிப்போடு பின்பற்றின சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஆரம்பத்தில் அவர்களை குறித்து பாராட்டும் நிலையில் இருந்தார்கள். But in chapter 3 and verse 1, chapter 5 and verse 7 இந்த வசனங்களில் பார்க்கும்போது, கலாத்தியரே நன்றாய் ஓடினீர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஏன் கீழ்ப்படிய மனது இல்லை என்று வருத்தப்பட்ட வேதனைப்படும் நிலையிலே, hallelujah, the Galatian church refused to obey the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அந்த மனம் போய்விட்டது. பவுல் அவர்களை பார்த்து கேட்கிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 15 verses 21 through 24 அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமலேக்குக்கு எதிராக யுத்தம் செய்ய தேவன் சவுலை அனுப்புகிறார். அவைகளில் ஒன்றையும் நீ உயிரோடு வைக்கக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேலை முதலாவது வழிமறித்தவர் இந்த அமலேக்குத்தான் என்பதை ஆண்டவர் சவுலுக்கு சொல்லி அனுப்பினால் சவுல் அந்த யுத்தத்தில் ஜெயித்தான். ஹல்லேலூயா. He had victory. ஜெயம் வந்தவுடன், வெற்றி வந்தவுடனே அதற்கு நினைவாக ஒரு ஜெய ஸ்தம்பம், ஒரு தூண் நட்டினான். வெற்றி அடைந்ததை அடையாளம் காட்டுவதற்கு, கொண்டாடுவதற்கெல்லாம் செய்தான். ஆனால் முதல் தரமானவை, இரண்டாம் தரமானவை, இவை எல்லாவற்றையும் அவன் பிரித்து வைத்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய அவனுக்கு மனது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனுக்கு விசேஷமாக எதுவும் நடைபெறவில்லை. ஒரே ஒரு காரியம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு முன்பு ஒரு முறை பலி நான் வருவரை செலுத்தாதே என்று சொன்னார். பயந்து செலுத்தி விட்டான்.
இந்த முறை அப்படியும் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனது நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அவருடைய ரெஸ்பான்ஸ், அவருடைய பிரதிக்கிரியை. அதே வசனத்தை பாருங்கள், 39ஆம் வசனம். இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் இவனை தள்ளிவிட்டு. They rejected Moses. First they refused to obey. இரண்டாவது they rejected Moses. மோசே இதுவரை அவருடைய நம்பிக்கை நாயகனாக அவர்களை நடத்தி வந்ததான இந்த மோசேயை அவர்கள் புறக்கணித்தார்கள். அல்லேலூயா. அதன் அர்த்தத்தை சொல்கிறேன். தங்கள் மனதிலும் தங்கள் நினைவிலும் மோசே என்கிற ஒரு ஆள் இனிமேல் இல்லை என்கிற நினைவு இடத்திற்கு வந்து விட்டார்கள். They almost wanted to erase the memory of Moses from their mind, from thought, from their memory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அவனை தள்ளி. மோசே எங்கே போனான் தெரியவில்லை. ஆகவே முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்ன முடிவுக்கு? Moses is no more. மோசே இனி இல்லை. இது இவர்களாக தீர்மானித்தது. Hallelujah. That was not the truth. Moses was there in God's presence, enjoying the close proximity to the Creator. Hallelujah. Amen. சர்வவல்ல தேவனுக்கு மிக சமீபமாக எவருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவன் பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உண்மை தெரியாமல், உண்மை புரியாத நிலையிலே இவர்கள் தாங்களாகவே ஒரு தீர்மானத்திற்கு வந்து they wanted to take Moses out of their thought. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. எண்ணத்தில் இருந்து மோசேயை முழுவதும் எடுக்க நினைத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு ஓமை சொன்னார். Jesus told a parable in Matthew chapter 21. அதிலே குறிப்பாக 38, 39 வசனங்களிலே the master sends his own son. Hallelujah. எஜமான் தன்னுடைய சொந்த குமாரனை யாரிடத்தில் தோட்டத்தை குத்தகைக்கு விட்டானோ அவரிடத்தில் கனிகளை வாங்கி வரும்படி அனுப்புகிறான். அப்பொழுது என்ன நடந்தது? இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த குமாரனை அவர்கள் இல்லாமலாக்க முழுவதும் புறக்கணித்து தள்ளினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது அவர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். They did it on purpose. ஏனென்றால் குமாரனை அழித்து விட்டால் இனி கேட்க யாரும் இல்லை என்று நினைத்து செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் in John chapter 1 verse 11, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இவர் மேசியா என்று தெரிந்து ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, தெரியாமலே ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கள் மதத்தின் மேலும் மோசையின் பிரமாணத்தின் மேலும் அவர்களுக்கு இருந்த வெறித்தனமான நம்பிக்கையினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டுமென்று புறக்கணித்தவர்கள், தங்கள் மத வெறியினாலே அறியாமலே புறக்கணித்தவர்கள். இங்கே இஸ்ரவேலரோ ஒன்றும் தெரியாமல், மோசேக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமல் இருக்க தாங்களாகவே விரும்பி புறக்கணிக்கிறார்கள். They rejected Moses, or they ejected Moses out of their memory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதில் கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தந்த செயல்கள், அற்புத செயல்கள், ஆண்டவர் காண்பித்த அற்புத கிரியைகள், அவர் நமக்கென்றே தந்த அற்புதமான வார்த்தைகள், அவைகளை நம்முடைய மனதை விட்டு தூக்கி எறிந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார், எத்தனை மகிழ்ச்சியான மகிமையான காரியங்கள் நமக்கு நடக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் மோசே இல்லை என்கிற அந்த ஒரு செயலினாலே கர்த்தருடைய மகத்துவ கிரியைகள், தேவன் தந்த அற்புத அனுபவங்கள், அவைகளை நம்முடைய மனதில் இருந்து நினைவில் இருந்து அழித்து விடாதபடி, அகற்றி விடாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. மூன்றாவது அவருடைய கிரியை. இதுவும் மனதில் நடப்பது. கீழ்ப்படிய மனதில்லை, அதுவும் மனதில் இருப்பது. நினைவிலிருந்து மோசேயை தள்ளினார்கள், அதுவும் மனதில் இருப்பது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது மூன்றாவது, தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பினார்கள். They returned to Egypt in their minds, in their hearts. Refused to obey. Rejected Moses. Returned to Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திற்கு தங்கள் மனதிலே அவர்கள் திரும்பி விட்டார்கள். இருப்பது என்னவோ எகிப்தை விட்டு பல 100 மைல் தூரத்தில் இருக்கிறார்கள், வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்து ரெவிதீமுக்கு ஏலிமுக்கு வந்து அதையும் கடந்து ரெவிதீமுக்கு வந்து இன்னும் எத்தனையோ மைல்கள் கடந்து சீனாய் வனாந்தரத்திலே, சீனாய் மலை அடிவாரத்திலே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெகு தூர பயணத்திற்கு பின்பு வெகு தொலைவில் இருக்கிறார்கள். உடல் அங்கே இருந்தது, உள்ளமோ எகிப்திற்கு போய்விட்டது. அல்லேலூயா. இந்த வேத பாடத்தை கேட்கும் போது சிலருக்கு அப்படி இருக்கும். இருப்பது ஒரு இடத்துல, உள்ளம் எங்கேயோ போயிருக்கு. அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் குறிப்பிடவில்லை. அதைவிட முக்கியமாக இவர்கள் செய்தது, எந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்தாரோ, எங்கிருந்து எங்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று கண்ணீர் கதறல் கூச்சல் போட்டார்களோ, கர்த்தர் அங்கிருந்து விடுவிக்கிறார். இப்பொழுது within seconds, சில வினாடிகளுக்குள்ளே விடுவிக்கப்பட்ட இடத்திற்கு மனதிலே திரும்ப போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எங்கே போயிருப்பாங்க? எகிப்தில் முதல்ல எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. எந்த தெருவில் இருந்தார்களோ அங்கே போயிருப்பார்கள். பழமைக்கு முழுவதும் விட்டு வந்தவைகளுக்கு, எவைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தாரோ அவைகளுக்கு திரும்பி போகிற பின் வாங்கும் நிலை அவர்களுக்கு இருக்க காண்கிறோம். இது முதல் முறையாக வரவில்லை. In Exodus chapter 14 verses 11 and 12, செங்கடலின் அருகே இருக்கிறார்கள். பின்னால் பார்வோன் சேனை வருவதை பார்க்கிறார்கள். கடக்க வழி இல்லை, தப்பிக்கொள்ள வழி இல்லை. இந்த நேரத்தில் உடனே அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுத்து சொல்கிற காரியம், எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து செங்கடலுக்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் தான் ஆகிறது. கொஞ்ச நேரத்திற்குள் எகிப்தை விட்டு இன்னும் கடந்து வெளியே வரவே இல்லை. அதற்குள் மீண்டும் எகிப்திற்கு போக அவருடைய மனதிலே அவர்கள் திரும்ப முயற்சிப்பதை காண்கிறோம். In chapter 16 of Exodus verse 3, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாங்கள் சாக வேண்டும் என்றால் இந்த வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாத இடத்துல இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக இப்போ எங்கே போயிட்டாங்க? அவங்க கிச்சனுக்கே போயிட்டாங்க. அவருடைய சமையல் அறைக்கே போய்விட்டார்கள். இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்ட எகிப்து தேசம். அவர்கள் மனதிலே மறுபடியும் எகிப்திற்கு போனார்கள். Chapter 17 and verse 3, யாத்திராகமம் 17:3, தண்ணீர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி காண்பித்தார். கேட்காமலே 12 நீரூற்றுகளை ஏழை மேலே தந்தார். இப்படியெல்லாம் தந்த தேவனுக்கு இன்னொரு முறை தண்ணீர் அவசியம் என்று கேட்டால் அதை கொடுக்காமல் இருந்து விடுவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They did not reflect on the past miracle, the miraculous provision of God providing them water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மறந்துவிட்டு அந்த தேவன் இப்பொழுதும் செய்ய வல்லவர் என்று நினைக்காமல் அவர்கள் மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீர் தவனத்தினால் எங்களை கொன்று போடவா எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்? Why did you bring us from Egypt? என்று மீண்டும் எகிப்தை நோக்கி இப்போ எங்க போயிருக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலே அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்த கிணறு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்த நீர்நிலைகள், ஹல்லேலூயா, ஆமென், அங்கே அவருடைய மனம் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Numbers 11 verses 5 and 6, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கிருந்த சிலருக்கு இறைச்சி சாப்பிட ஆசையா இருந்தது. Some of them wanted meat. Hallelujah. ஆமென். இறைச்சி தேவை என்ற போது கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம், மோசே இடத்துல கேட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் தங்கள் இருதயத்தில் நாங்கள் எகிப்திலே கரையமில்லாமல் சாப்பிட்ட மீன், வெள்ளரிக்காய், கொமுட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு இப்போ எங்கே போயிட்டாங்க? மார்க்கெட்டுக்கே போயிட்டாங்க, கோயம்பேடுக்கே போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இருப்பது எங்கேயோ சீனாய் வனாந்தரத்தில், உடல் அங்கே இருக்கிறது, ஆனால் உள்ளமோ அவர்கள் எகிப்து தேசத்தில் உள்ள காய்கறிகள், கடை வீதிகள், அங்கு அவர்கள் போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாங்கள் எதிர்பார்த்த வாஞ்சித்த ஒன்று கிடைக்கவில்லை என்ற உடனே
ஹல்லேலூயா. கிடைக்கும் வரைக்கும் அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் ஆவியில் அந்நிய பாஷைலாம் தாராளமாக வந்துச்சு. ஆனால் கிடைக்கவில்லை என்ற உடனே முற்றிலும் பின்வாங்கி போன ஒரு நிலையை காண்கிறோம். In Numbers 21 and verse 5, 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர்கள் கடந்து வந்த பாதை கடினமான பாதை. 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். The terrain was tough. It was a difficult journey. They were tired. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மலையை விட்டு அவர்கள் பயணப்பட்டு வருகிறார்கள். வழியின் நிமித்தம் they were discouraged on the way because it was tough. கடினமாய் இருந்தது. உடனே அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை இங்கே வரப்பண்ணினது என்ன? ஹல்லேலூயா. ஆமென். வேண்டின விரும்பின எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லை என்றால் உடனே எகிப்து. இப்படி பல முறை தங்கள் இருதயத்திலே மனதிலே அவர்கள் எகிப்திற்கு திரும்பி பழக்கம். In Numbers chapter 14 and verse 4, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம் என்கிறார்கள். எங்கே வந்து சொல்கிறார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு 20 நாள் பயண தூரத்தில் இருக்கிறார்கள். They were just, hallelujah, amen. The distance between where they were and the land of promise was only 20 days of journey. ஏனென்றால் இவர்கள் அனுப்பின வேவுகாரர் போய் வர 40 நாள் ஆனது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவு சமீபத்திலே வந்து விட்டார்கள். They were so close to the promised land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 10 பேர் அது நம்மால் முடியாது, நமக்கு கிடைக்காது, அங்கு பயங்கரமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்கிற துர்ச்செய்தியை கேட்டவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறார்கள், no longer leader Moses, we will elect another leader. நாம் இன்னொரு தலைவனை ஏற்படுத்துவோம், அவன் நம்மை எகிப்திற்கு கொண்டு போகட்டும் என்று சொல்லி தங்கள் இதயத்திலே they returned to Egypt so many times. இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கைகளிலே ஹல்லேலூயா நாம் போராடி கேட்டது, நாம் விரும்பி கேட்டவைகள் உடனே கர்த்தர் தரவில்லை என்பதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பல முறை மனதிலே திரும்பி இஸ்ரவேலரை போல நாம் செயல்பட்டு இருப்பது உண்மைதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. To Egypt of all the places, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. விட்டு வந்த எகிப்திற்கா, அடிமையாக அவதிப்பட்ட எகிப்திற்கா, ஹல்லேலூயா, ஆமென், கண்ணீரும் கவலையும் நிறைந்திருந்த எகிப்திற்கா போக வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாம் மனதிலே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். refusal, rejection and returning to Egypt, இவை மூன்றும் அவருடைய மனதிலே நடக்கிறது. ஆனால் இந்த மூன்றும் உள்ளத்திலே நடக்க, உள்ளத்தில் ஒன்று நடந்தால் வெளியே அது ஒரு செயலாக வந்துவிடும். If something is continuously happening within us, in our mind, it will somehow find its way out through our actions. நம்முடைய செயலிலே அது வெளிப்பட்டு விடும். உண்மைதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே உள்ளத்தின் நிலைமை இந்த மூன்றாய் இருக்கும்போது what was the real action? அவர்கள் வெளிப்படையாக செய்த உண்மை செயல் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 7ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன நடக்கிறது? ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெளிப்படையாக இப்பொழுது ஆரோனிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு வழிநடத்த தெய்வங்களை உண்டாக்குங்கள், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்குங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Make us gods to go before. அந்த வார்த்தையை கேட்கும்போது நடுக்க, இவ்வளவு குயிக்காக மாறிவிட்டார்களா? ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒரே தேவனை அறிந்து வழிபட்டு வந்தவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஒருவர்தான் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்று ஒருவரை ஆராதித்து வந்தவர்கள் இப்பொழுது தெய்வங்களே என்கிற பன்மை நிலைக்கு மாறிவிட்டார்கள். Hallelujah. They switched, hallelujah, amen, from worshiping one and only one God to plurality of gods.
பல்வேறு தெய்வங்கள் என்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எந்த ஜனங்கள்? ஹல்லேலூயா. அவர்கள் செய்யக்கூடிய முதலாவது செயல், they requested for gods, visible gods, காணக்கூடிய தெய்வங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். a requisition. யார்? இவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். இவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் இதை போன்ற உருவ வழிபாட்டிலே இருந்தவன். அங்கிருந்து கர்த்தர் அவனை ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்து, அது உனக்கு வேண்டவே வேண்டாம், அவர் அதை செய்து வாழ்ந்தவன், அது வேண்டாம் என்று சொல்லி அது இல்லாத ஒரு நிலைமைக்கு தம்மை காண்பித்து அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை ஆண்டவர் அந்த நிலையிலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கும் போது இவர்கள் அதே பழைய நிலைக்கு ஒரு நொடியில போக ஆரம்பிக்கிறார்கள். What a sad state. In Genesis chapter 35 verses 2 through 4, 2-4 வரை, Jacob was returning to his home. He was returning to Bethel, hallelujah, where he had his first encounter with God. திரும்பி வரும் பாதையிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தினருக்குள் நான் விரும்பாத உருவங்கள் இருக்கின்றன, நீ அத்தனையும் எடுத்து அகற்றி போடு என்று சொல்கிறார். எல்லாரையும் சோதித்து பார்த்து கிடைத்த அத்தனையும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் யாக்கோபு புதைத்து போட காண்கிறோம். இந்த சம்பவம் இஸ்ரவேலிலே கதையாக சந்ததி சந்ததியாக சொல்லப்பட்டு வந்த கதை. They knew how God cleansed Jacob's family of this practice. They knew it. அறிந்திருந்தும் ஒரு நொடியிலே அதே நிலைக்கு அவர்கள் திரும்ப போவதென்றால் எத்தனை பரிதாபம், எத்தனை துணிச்சல். எக்ஸodus இது 32ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. The request we find in chapter 32 of Exodus, but in chapter 20 verses 1 and 2, 20ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையில் இறங்கி வந்திருக்கிற கர்த்தர் அவர்களோடு நேரடியாக பேசுகிறார். They directly heard the voice of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். கேட்டார்கள். கேட்ட முதல் வார்த்தை என்ன? முதல் சத்தம் என்ன? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே என்பதுதான் முதல் வாக்கியம் அவர்களுக்கு. இதை நேரடியாக கேட்டார்கள். பயந்து விட்டு ஆண்டவர் மோசே எடுத்து சொன்னார். ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் நேரடியாய் பேசினால் எங்களால் தாங்க முடியாது, நீர் மோசேக்கு சொல்லும், பின்பு மோசே எங்களுக்கு சொல்லட்டும் என்ன. உடனே in verse 23 of the same chapter, அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயின் மூலம் அவர்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். verse 23 23ஆம் வசனத்திலே, நீ எனக்கு ஒப்பாகவோ தெய்வங்களை உண்டாக்கவே வேண்டாம் என்று கர்த்தர் மோசேயின் மூலமாய் பேசினார். directly and indirectly they heard the counsel of God. அப்படி இருந்தும் ஒரு நொடியிலே அவர்கள் ஆரோனிடத்தில் வந்து make us gods என்று கேட்கிறார்கள். ஹல்லேலூயா, வேண்டுகோளை வைக்கிறார்கள். அது எதற்கு தேவை? why? to lead them. அவர்களுக்கு முன் செல்வதற்காக. அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், have you forgotten who is leading you till now? இதுவரை உங்களை நடத்தினது யார்? அதை மறந்து விட்டீர்களா? யாத்திராகமம் Exodus chapter 13 21-22 21-22 வசனங்கள். எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளிலிருந்து அவர்களை நடத்தி வந்தது கர்த்தர். ஒரு மேகத்தினால், பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தினார். செங்கடலுக்கு வருகிறார்கள். in chapter 14 and 19 வேதத்தில் வாசிக்கிறோம், பின்னால் பார்வோனின் சேனை வந்தபோது முன்னால் சென்ற மேகம் அவர்களுக்கு பின்னால் வந்து நிற்க காண்கிறோம். they knew, they have seen God leading them in the pillar, by the pillar of cloud. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான் நடத்துகிறார் என்று தெரியும். மோசே இருந்தாலும் நடத்தினவர் கர்த்தர். மேகம் நடத்தினது. it was the cloud that led them, whether there was Moses or not. hallelujah, but they forgot the unique privilege. அவர்களுக்கு கிடைத்த மகிமையான அனுபவத்தை நொடி பொழுதிலே மறந்து போய்விட்டார்கள். சரி, எல்லாம் இருக்கட்டும். யாரை கேட்கிறார்கள்? ஆரோனை. இந்த ஆரோன் மோசேயோடு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்படி மோசே தான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். they could have, hallelujah, I mean, at least said, now Aaron, we accept you as your leader, our leader. நீர் எங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம், கர்த்தருமை கொண்டு எங்களை நடத்துவாராக என்றாவது சொல்லி இருக்கலாமே. இவை ஒன்றும் சொல்லாதபடி தங்கள் ஆரம்பத்தை மறந்து, தங்களுக்கு செய்த அற்புதங்களை மறந்து, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, they came up with a new request.
Hallelujah, amen. ஒரு புதிய வேண்டுகோளை வைக்கிறார்கள். They requested for God's. What a sad petition. எவ்வளவு பரிதாபமான நிலைக்கு அவர்கள் நொடியிலே போயிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிப்பாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உள்ளான எண்ணங்கள், உள்ளான யோசனைகள், உள்ளான சிந்தனைகள் நம்மை அதிகமாக ஆக்கிரமிக்க நாம் இடம் அளித்து அதன் இழுப்பில் நாம் போக ஆரம்பித்து விட்டால், if we allow ourselves to be swept away by the current of our thoughts, of our memories, remember this could happen to any child of God. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடும். நாமும் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம், ஆவிக்குரிய பழக்கம் அத்தனையும் மறந்து இதுவரை இல்லாத ஒரு முறைமையை தேடி போய்விட வாய்ப்பு உண்டு. Never make such a request which is totally contrary to the voice of God that you just heard. சமீபத்தில் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணான ஒரு வேண்டுகோளை வைக்காதிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 41ஆம் வசனம், verse 41. அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை, அந்த வசனத்தின் கடைசி பகுதி, தங்கள் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். They rejoiced in the work of their hands. They requested Aaron to make gods. Then their open act was, they rejoiced in the work of their own hands. தங்கள் கரத்தின் கிரியைகளில் அவர்கள் களி கூர்ந்தார்கள். எந்த ஜனம்? அவர்களை ஆண்டவர் செங்கடலை கடந்து வர செய்த போது களி கூர்ந்தார்கள். என்ன சொல்லி களி கூர்ந்தார்கள் தெரியுமா? உமது வலது கரம் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்தது என்று. ஹல்லேலூயா, they reflected on the work of God's hands. எகிப்தில் செய்தவைகள், செங்கடலில் செய்த கர்த்தருடைய கரத்தின் கிரியையிலே களி கூர்ந்த ஜனங்கள். அல்லேலூயா, ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களிலே மகிழ்ச்சியாயிருந்த இந்த ஜனங்கள் ஒரு எதிர்பாராத காரியம் வந்தது என்ற உடனே சடன்லி அவர்கள் திரும்பி தங்கள் சொந்த கிரியை, அதுவும் தவறான கிரியை, ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அவர்கள் களி கூர்ந்தார்கள். களி கூர்ந்தார்கள். எப்படி களி கூர்ந்தார்கள்? How did they rejoice? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் அதிகாரம் 6வது வசனம், எக்ஸடஸ் யாத்திராகமம் 32:6 சொல்கிறது, அவர்கள் விளையாட எழுந்தார்கள். அவர்கள் விளையாட எழுந்தார்கள். புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதற்கு முன்பு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய கிரியையில் களி கூர்ந்தால் எப்படி களி கூர்ந்திருப்பார்கள்? பயபக்தியோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, மகிமை தேவனுக்கு செலுத்தி, சுயமாக எதையும் செய்ய நினைக்காமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே செய்வதற்கு மிகவும் மிகவும் முனைப்போடு செயல்பட்டு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் உணர்ச்சிக்கு, they gave priority to venting their emotions. Hallelujah, amen, hallelujah. There was nothing spiritual, everything was sensual. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நிலை என்று ஒன்றும் இல்லாமல் உணர்ச்சி பூர்வமான நிலையிலே எல்லாம் வெளிப்பட துவங்கினது. 32:7, 32:7, 7வது வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் தங்களையே கெடுத்து கொண்டிருந்தார்கள். They had corrupted themselves. அவர்கள் நினைத்தார்கள் கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று. அவர்கள் பார்க்கும்போது ஒரு வெளிப்படையான செயல்கள். It seemed like they were rejoicing, but actually they were corrupting their spirit, corrupting their lives. தங்கள் வாழ்க்கையை, தங்கள் ஆத்துமாவை அவர்கள் கரைப்படுத்தி, பிரேத கல்லறையில் இருந்தவன் கல்லுகளால் எப்படி தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தானோ மார்க் 5ஆம் அதிகாரத்தில், அதை போல இவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இட் வாஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம், verse 18, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்துக்கு வரும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவா சொல்லுகிறான், பாடலின் சத்தம், வெற்றியின் சத்தம் கேட்கிறது என்று. மோசே சொல்கிறார், அது ஜெய துணியும் அல்ல, அந்த டியூனும் அல்ல, தோல்வியின் டியூனும் அல்ல, ஆனால் புது டியூனிலே பாடல் வருகிறது. அந்த மகிழ்ச்சியில் என்ன இருக்கிறது? சாங் வித் a new tune, in a new tune. செங்கடலை கடந்தவுடனே தம்பூர் அடித்து பாடினார்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இப்பொழுது ஆராதனை செய்யும் போது மாறின முதல் பல காரியங்களில் ஒன்று, பாட்டு டியூனே மாறிவிட்டது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்தில் கவனிக்க வேண்டும், இவைகளெல்லாம் சும்மா அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு நிறுத்தினார்களா? இல்லை.
Hallelujah. Different tune. 25வது வசனம், verse 25. மோசே வந்து பார்க்கிறார். அவர்கள் வஸ்திரம் விலகி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர்கள் நிர்வாணமாய் இருப்பது அவர்களுக்கே தெரியவில்லை. அந்த நிலையிலே மெய் மறந்து அவர்கள், that is not rejoicing. இது களி கூறுதல் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களி கூறுகிறோம் என்று பிசாசு அவர்களை நம்ப செய்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து விடாதபடி இருக்க கிருபை தருவீராக. மூன்றாவது அவர்கள் செய்தது 41வது வசனத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் விக்கிரகத்திற்கு பலியிட்டார்கள். They requested for gods, then they rejoiced in their own, the work of their hands, then they replaced Jehovah with an idol. யெகோவா தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியின் உருவத்தை செய்து வைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். they replaced it. ஹல்லேலூயா. எத்தனை வேதனையானது. 43வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் சொல்கிறார் 43ல், நீங்கள் உங்கள் தேவனாகிய, your God, அவர்களுடைய தேவன் யார்? யெகோவா தேவன். அப்படி ஒரு நாளிலே இருந்த நிலைமை மாறி இப்பொழுது உங்கள் தேவன் என்று மோளேகையும் ரெம்பான் என்கிற நட்சத்திர கடவுளையும் சொல்வதற்கு இவர்கள் நிலைமை, they replace totally Jehovah with other gods. What a sad state of affairs. அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த கடவுளுக்கு அவர்கள் சமாதான பலிகளையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினார்கள். எனக்கு நீங்கள் பலி செலுத்த வேண்டுமென்றால் மண்ணினால் ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள், அந்த பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் வையுங்கள் என்று God had taught them how to make sacrifices just in chapter 20. But in chapter 32, 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னதை கர்த்தருக்கு செய்யாதபடி அவர்கள் மோளேகுக்கும் அவர் நினைத்த கன்றுக்குட்டிக்கும் செய்ய அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எத்தனை பரிதாபமான சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என் ஆண்டவர் சொல்கிறார், அன்றைக்கு மட்டும் இல்லை, 40 வருஷமாய் வனாந்தரத்தில் வந்தீர்கள், எனக்கு பலி செலுத்துவதாக சொன்னீர்கள், ஆனால் உண்மையில் உங்கள் உள்ளத்திலே எனக்கு இடமில்லை. வெளியே எனக்கு இடம் இருந்தது, உள்ளத்திலே எனக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமில்லை என்று கர்த்தர் பரிதாபப்பட்டார். Look at their response, their outer response, their open response. அவருடைய வெளிப்படையான கிரியை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவையில்லாத ஒரு விண்ணப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் கிரியையில் களி கூறாமல் தங்கள் கிரியையில் களி கூறுவது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எவைகளுக்கோ கொடுத்தது. அவருடைய வெளிப்படையான செயல் எப்படி? they replaced reverence with rivalry. hallelujah. பயபக்திக்கு பதிலாக கேளிக்கையை மையப்படுத்தி விட்டார்கள். உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள். இதை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற நாம் பயபக்தி, தேவன் மேல் பயபக்தி, பரிசுத்தம், இதற்கு பதிலாக வேறு எதையும் வைத்து விடாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. their inner response, their outer action, external act, இவை இரண்டையும் பார்த்தபோது ஆண்டவர் கைகட்டி சும்மா இருந்தாரா? what was God's response to this? இவைகளுக்கு கர்த்தர் செய்தது என்ன? 42, 43 வசனங்களிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை பார்த்தோம். 42வது வசனத்திலே what did God do? தேவன் அவர்களை விட்டு விலகி. கர்த்தர் இப்படி நொடியிலே ஒரு நிகழ்ச்சியிலே முழுவதும் மறந்து வந்து புறப்பட்ட இடத்திற்கே போய் இஸ்ரவேலில் இதுவரை இல்லாத தவறான பழக்கங்களை ஏற்படுத்தி அந்நிய ஜனங்களைப் போல ஆராதனை முறைமைகளை மாற்றி கர்த்தர் விரும்பாததை செய்தபோது கர்த்தர் செய்த காரியம், கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். எந்த கர்த்தர்? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே என்று எந்த மோசே கர்த்தருடைய சமூகத்திற்காக அவ்வளவு வேண்டி நீர் எங்களோடு வர வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபித்தானோ? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னார், நான் தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். மோசே இல்லை இல்லை நீதான் வர வேண்டும் என்று சொன்னார். அப்படி விரும்பி வேண்டினதான தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகினது. nothing could be sadder, nothing could be, hallelujah, affecting us
woefully, sorrowfully, painfully than losing the presence of God. தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போய்விடும் என்றால் அதை போல நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது எதுவும் இருக்கவே முடியாது. 1 Samuel 4:22, 1 சாமுவேல் 4:22, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஏலிக்கு ஒரு பேரன் பிறக்கிறார். அந்த பேரனுக்கு பெயர் வைக்கப்படுகிறது இக்கபோத் என்று பெயர். இக்கபோத் என்றால் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிற்று என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எவ்வளவு பரிதாபமான நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In Ezekiel chapter 10 verse 18, தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் நடுவே இருந்த மகிமை ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தது. In Ezekiel chapter 11:23, 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வெளியே இருந்த மகிமை காட்டுக்கு போய்விட்டது, மலைக்கு போய்விட்டது. இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை அகன்று போய்விட்டது. பின்பு 43ஆம் அதிகாரத்தில் தான் அது திரும்ப வர காண்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, we can lose anything but not the presence of God. But not the presence of God. தேவ சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு நாளும் இழக்காதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதற்கு முன்பு எல்லாம் ஜெபிக்க முழங்கால் படியிட்டவுடன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்த கர்த்தருடைய பிள்ளையே, இன்று ஜெபம் ஒரு சாதாரண நிலையாய் போய் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது போயிருந்தால் இன்றைக்கு இந்த வேத பாடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை முன்போல் உணரும் அந்த கிருபை நீர் எனக்கு தாரும், அந்த பரவசத்தை எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்திலே கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God moved away from them. இரண்டாவது கர்த்தர் செய்தது அந்த வசனத்திலே காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் விரும்பும் விதத்திலேயே ஆராதனை செய்ய God gave them up to their own lustful way of worshiping. கர்த்தர் அவர்களை விட்டு விட்டார், தடுக்கவில்லை. எத்தனையோ ஆலோசனை கொடுத்தும் அவர்கள் மனதை கடினப்படுத்தி போன போது தடுக்காமல் அனுப்பிவிட்டார். ஏன்? போய் அடிபட்டு ஒரு நாள் வருவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பாக சொன்னால் கேட்கவில்லை, அடிபட்டு வந்தார்கள். என்ன ஆராதனை? வானத்தை படைத்தவரை ஆராதனை செய்த இவர்கள், God who created heavens, இப்பொழுது எதற்கு ஆராதனை செய்கிறார்கள்? வான சேனைக்கு. Creations in heaven. அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், தேவனை, நட்சத்திரங்களை படைத்தவரை ஆராதனை செய்த இவர்கள் இப்பொழுது ரெம்பான் என்னும் நட்சத்திர கடவுளை ஆராதனை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. படைத்தவரை ஆராதித்தவர்கள் படைப்புகளை ஆராதிக்க துவங்கிவிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. நாள் நட்சத்திரம் பார்க்கிற பழக்கம் இருந்தா கர்த்தருடைய சமூகத்தில் திருந்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இதை எங்கிருந்து படித்தார்கள்? மற்ற நாடுகளிலே அம்மோனியரிடத்தில் இருந்த முறைமைகளை அவர்கள் படித்து அதை பின்பற்ற நினைத்த போது கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டார். அதை குறித்து சொல்லியிருக்கிறது 43ஆம் வசனத்திலே, நீங்கள் ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தை சுமந்தீர்களே. எவ்வளவு பரிதாபமான நிலை. In Deuteronomy 1:31, 1:31 ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்றார். தேவன் இவர்களை சுமந்தார். இப்பொழுது இவர்களோ நட்சத்திர கடவுளை சுமக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். கர்த்தர் விட்டு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன செய்தார்? 43ஆம் வசனத்திலே, பாபிலோன் என்னும் தேசத்தில் அவர்கள் குடி போக பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடி போக என்றால் என்ன? போய்விட்டு ஒரு வாரத்தில் வருவதல்ல, வருஷ கணக்கில் அங்கே இருப்பது. God prophesied that he will exile them into Babylon. பாபிலோனுக்கு அவர்களை அடிமைகளாக அனுப்பிவிடுவதாக கர்த்தர் அவர்களுக்கு தண்டனையாக தீர்க்கதரிசனம் உரைத்தார். If you read the book of Judges, நியாயாதிபதியின் புஸ்தகத்தை வாசித்தால் chapter 3 verse 8, அவர்கள் 8 வருஷம் மெசொப்பொத்தேமியா நாட்டுக்கு அடிமையாக இருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலே 18 வருஷம் மோவாபியருக்கு அடிமையாக இருந்தார்கள். In chapter 4 and verse 3, 20 years கானானியருக்கு அடிமையாக இருந்தார்கள். In chapter 6 and verse 1, 7 வருடங்கள் அவர்கள் மீதியானியருக்கு அடிமையாக இருந்தார்கள்.
அது இப்பொழுதோ அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி மனதிலே திரும்பி வெளிப்படையாக கர்த்தர் விரும்பாத முறைமைகளை ஏற்படுத்தி கொண்ட போது 70 வருடம் அவர்களை பாபிலோனுக்கு அடிமையாக அனுப்புவதாக கர்த்தர் சொன்னார். ஜெரமையா 25:10, ஜெரமையா 21:10, ஐசையா 39:7, ஏசாயா 39:7, எரேமியா 25:10, எரேமியா 21:10, எசேக்கியேல் 32:11, எசேக்கியேல் 32:11. இந்த வசனங்களில் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று நாம் சொல்கிறோமே, அவர்களை வைத்து கர்த்தர் பாபிலோனுக்கு அவர்கள் அனுப்புவதை குறித்து சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது நடந்ததா? அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. இதற்கிடையில் அவர்கள் மட்டும் மனம் திரும்பி இருந்தால் கர்த்தர் இது ஒன்றும் நடக்காமல் அவர்களை திரும்ப கொண்டு வந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் இன்றைக்கு நாம் படித்து கொண்டது இஸ்ரவேலின் வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக வைத்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே நிலையில் உமக்கு முன்பதாக இருக்க கிருபை தாரும். தரும்போது துள்ளுவோம், தராவிட்டால் விழுந்து விடுவோம் என்று அல்ல கர்த்தாவே. எல்லாம் நன்றாய் நடந்தால் ஆமேன் அல்லேலூயா, ஒன்றும் நடக்காவிட்டால் மௌனம் வேதமும் இல்லை என்கிற நிலை அல்ல கர்த்தாவே. ஒன்று போல் உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்க எங்கள் உள்ளம் உம்மை விட்டு போகக்கூடாது. எங்கள் உடல் ஆலயத்தில் இருக்கலாம், உள்ளமும் அங்கே இருக்க கிருபை தாரும். உள்ளத்தாலும் உணர்வாலும் உண்மையாக உம்மை பின்பற்ற உம்மை சேவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஸ்லாக்கியம் பெற்ற நாங்கள் கோணலானவர்களாய் மாறுபாடானவர்களாய் போக மாட்டோம் ஆண்டவரே. Lord, we have been privileged, we will not be perverted. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? எசேக்கியேல் 36, 26, 27 வசனங்கள். எசேக்கியேல் 36 verses 26, 27, எசேக்கியேல் 37 verses 20, verse 26, எசேக்கியேல் 11 verse 19 and 20. இந்த வசனங்களிலே கர்த்தர் மீண்டும் தம்முடைய பரிசுத்த சமூகத்தை அவர்கள் நடுவே வைப்பதற்கு, for God to bring back his presence in the midst of his people, உங்கள் நடுவே நான் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் ஒன்றை செய்கிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன். புதிதான ஆவியை உங்கள் மேல் அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஆமென். God has to cleanse us. நமக்குள்ளே இருக்கிற கடினங்கள், நமக்குள்ளே இருக்கிற பிடிவாதங்கள், இவைகளை கர்த்தர் அகற்றிவிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பினால் நிறைந்து அவரை சந்தோஷத்தோடு சேவிக்கும் சதையான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கேட்போமாக. அவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய் கேட்போமாக. அப்பொழுது the presence of God will take its rightful place in our life, in our families, in our worship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது செய்ய வேண்டியது Acts chapter 7:42, the last part, 42வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காணிக்கை செலுத்தினீர்கள், நீங்கள் பலி செலுத்தினீர்கள், 40 வருஷமும் செலுத்தினீர்கள், எனக்கா உண்மையாய் செலுத்தினீர்கள்? கர்த்தர் கேட்கிறார். Do you think you offer those sacrifices? Did you offer that for me? Hallelujah, amen. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனம் அது, 10 to 14 வரை. கர்த்தர் கேட்கிறார், எனக்கா அப்படின்னு அர்த்தம் என்ன? வெளிப்படையாக யெகோவா தேவனுக்கு பலி செலுத்தினார்கள், யெகோவா தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் இடையிடையே மோளேகை பின்பற்றி போன போது கர்த்தர் சொல்கிறார், இந்த 40 வருஷமே நீங்கள் எனக்கு செய்ததை எனக்கு செய்ததாக நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இடையிடையே யாருக்கு செய்தீர்களோ அவர்களுக்குத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை இரட்டை வேடமுடையதாக இருக்கிறது என்று சொன்னார். Hallelujah, amen. You have a duplicity of life. நீங்கள் இரட்டை வாழ்க்கை உள்ளவர்களாக ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். வெளியே ஒன்று உள்ளே வேறொன்று என்று இருக்கிறீர்கள். கர்த்தர் சுட்டி காண்பித்தார். இந்த வேத பாடத்தில் கர்த்தர் நமக்கு இதை உணர்த்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாகவே கடைசி வரை இருக்க, இரட்டை வாழ்க்கை இல்லாதிருக்க கிருபை தாரும். Chapter 7 and verse 39. Hallelujah, the first part of it. 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் பகுதி கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, give us a heart that will be sensitive to listen to you and quick to obey God. நீ சொல்வதை கேட்க கூர்மையாகவும் கேட்டதை நிறைவேற்ற துடிப்புள்ளதாகவும் இருக்க கிருபை தாரும். கீழ்ப்படியும் மனதை எங்களுக்கு தாரும்.
இந்த 3 காரியத்தையும் கர்த்தரிடத்திலே சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இன்னும் சிலாக்கியங்களை தருவார். ஆண்டவர் இன்னும் அற்புதங்களை செய்வார். இன்னும் மகிமையானதை செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்து கேட்போமா? எத்தனையோ சிலாக்கியங்களை எங்களுக்கு தந்தீரே கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு இல்லாத நன்மையெல்லாம் எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்தோம். எதிர்பாராத ஒன்று, நாங்கள் விரும்பாத ஒன்று நடந்த உடனே கர்த்தாவே மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு, பழைய எகிப்திற்கு எங்கள் மனதிலே திரும்பினோம். மனதில் மட்டுமல்ல, வெளியேயும் திரும்பி விட்டோம் ஐயா. அப்படி இருந்தாலும் எங்களை மன்னிப்பீராக என்று அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் திரும்பி வருவோம். கர்த்தர் நம்மிடத்தில் திரும்பி வருவார். ஒரு காலத்தில் கண்ட அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை இன்னும் பார்க்க கிருபை தருவார். ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்வாங்காமல் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, துதிக்க, இருதயத்தால் உமக்கு நன்றியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபை நாம் நிலைத்திருக்க, அவரில் நிலைத்திருக்க செய்வதாக. ஆமென்.